அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கழுத்து வலி வருவதில ஒரு முக்கியமான பிரச்சனை நெறைய பேத்துக்கு படுக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? ரைட். நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கும் பொழுது கழுத்து தசைப்பிடிப்பு வர்றது, இல்லாட்டி கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன்ல நின்னுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. கழுத்து வலி அந்த ஸ்டிஃப்னஸோட சேர்த்து ஸ்டார்ட் ஆகுறது. இல்ல அப்படின்னா மூவ்மெண்ட் பண்ணும்போது சட சடன்னு சத்தம் கேட்குது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள நம்ம சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான தலவாணிய நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கழுத்து வலிக்குன்னே தயார் செய்யப்பட்ட சர்விக்கல் பில்லோ அப்படின்றது நமக்கு இன்னைக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஃபோம் டைப் ஆஃப் பில்லோஸும் இன்னைக்கு நமக்கு நெறைய கிடைக்குது. சரிங்க. 2ல நம்ம எது வேணாலும் பயன்படுத்தலாம். ரைட். கழுத்து எலும்பு தேய்மானம்னு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, சர்விக்கல் பில்லோ பயன்படுத்துவது மிக சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க நேரா படுக்கும் பொழுது அல்லது சைட்ல திரும்பி படுக்கும் பொழுது, தலை பார்த்தோம் அப்படின்னா எந்த பொசிஷனுக்கும் மாறாம நியூட்ரல் பொசிஷன்லேயே இது இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கழுத்து தசைப்பகுதி ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும். காலையில எந்திரிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் எதுவும் இருக்காது. சரிங்களா? பொதுவா இன்னைக்கு நம்ம தலகாணி ஒரு தலாணி, 2 தலாணி வச்சு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் பிரஷர் குடுத்துரும். நமக்கு பார்த்தீங்கன்னா தலை முன்னாடி இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா சைட்ல படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வச்சு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலை அப்படி தொங்குன மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த சர்விக்கல் பில்லோ நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? இந்த சர்விக்கல் பில்லோ நம்ம பயன்படுத்தும் பொழுது, நம்ம கழுத்து நியூட்ரலா இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுத்து தசை இறுக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரிங்களா? ரைட். 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த எலும்புகள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸும் பார்த்தோம் அப்படின்னா இதுல வருவது ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்மானம் ஆரம்பித்து இருந்த ஒரு பட்சத்துல, இத பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அடுத்த கட்டத்துக்கு போகாம அத நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும். சரிங்களா? ரைட். அதோட கழுத்துக்கு, எலும்புக்கு தேவையான கழுத்து தசைப்பகுதிக்கு தேவையான மூவ்மெண்ட்ஸ், எக்சர்சைஸ் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுனீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பிரச்சனைய நம்ம அதோடயே நம்ம ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிற முடியும். சரிங்களா? ரைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.